இன்ட்ரோடக்ஷன் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் வந்து அவ்வளோ அதை எப்படி சொல்றது தவறு இந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி கிடைச்ச விஷயங்களால சாதாரணமா நம்ம கிளாஸ்ல வந்து கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு போட்டி கிடையாது, நீங்களும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டி கிடையாது. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறம் மலேசியா சாமிஜியோடைய அறிமுகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது. அது வந்து ஒரு 2014 அந்த ரேஞ்சில தான் வந்து கிடைச்சது. அப்போ அதுல வரும்போது சிவகாசன் ஐயா புத்தகங்கள்லாம் நிறைய அங்க கேட்டாங்க, அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அவருக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே அவரு நான் வந்து வாங்கி கொடுப்பேன், அல்லது வேற எங்க கிடைச்சாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டைம் வந்து 2018 அங்க அவர் ஐயா போய் நான் சந்திச்சேன். அப்புறம் அவரும் வந்து தவறிட்டார். 2019 அந்த மாதிரி 18 அந்த மாதிரி தவறிட்டாரு. அதனால அது ரொம்ப இழப்பு. இப்ப நம்ம குருநாதர்களா நினைச்ச எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தவறிட்டாங்க. பட் அவங்க இல்ல அப்படின்னாலும் அவங்க வந்து எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அவருடைய நினைவாதான் எந்த ஒரு வகுப்பு எடுத்தாலும் குரு வணக்கம் வைக்காம நான் வந்து போவே மாட்டேன். எனக்கு ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து சூட்சுமமா ஒரு அரூபமா வந்து எனக்கு வந்து கைட் பண்றதை நான் வந்து இன்றளவும் உணர முடியும் அப்படிங்கிறத வெளிப்படையா நான் வந்து சொல்ல முடியும்.